Greetings all, welcome to Upgrading Pharmacy channel. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பிஃபார்ம் சூஸ் பண்ணுற மேக்ஸிமம் காரணமே மேனுஃபேக்சரிங் நான் போகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்கை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் என்னெல்லாம் கேட்டகரிஸ் இருக்குது, ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஆசைப்படுற ப்ரொடக்ஷனில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ எல்லாருமே ஆசைப்படுற ப்ரொடக்ஷனை ஸ்டார்டிங்காக நீங்கள் பிஃபார்ம் முடித்தாலும் சரி, ஆர்எல்ஸ் எம்ஃபார்ம் முடித்தாலும் சரி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ட்ரெயினியாக தான் ஜாயின் பண்ணுவாங்க ஃபார் த 6 months. ஸோ அந்த 6 months முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஜூனியராக தான் இருப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 years அப்புறமா தான் நீங்கள் ஒரு சீனியர் போஸ்ட்டில் வருவீங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மேனேஜர் போஸ்ட் வந்து கொடுப்பாங்க. மேனேஜர் போஸ்ட்னா என்ன அப்படின்னா இந்த டிஎலுக்கு அப்புறம் ஒரு டீம் லீடர் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் தான் உங்கள் ஜூனியர்ஸ் கிட்ட உங்க கூட வேலை பார்க்குறவங்க இந்த டிஎல் வந்து அவங்க கிட்ட நீங்கள் டிஎல் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கரெக்டான கைட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறது அவங்களோட டிஎல் ஒரு ஒர்க்கு. ஸோ இதுக்கப்புறம் மேனேஜர் போஸ்ட் வந்து நீங்கள் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. பட் இதுக்கு வந்து ஒரு 10 years மேலே கண்டிப்பாக ஆயிரும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஜூனியராக இருக்கிறதுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதாவது அவங்க வந்து மேபி அவங்க ஹெட்டாக இருப்பாங்க, உங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒர்க்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் சேர்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை இங்கே லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒருத்தர் சாலிட் ப்ரொடக்ஷன் போயிட்டார், அதாவது ஒரு டேப்லெட் ப்ரொடக்ஷன் போயிட்டாருன்னா அவர் அங்கே மட்டும் தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். பட் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி போயிட்டீங்கன்னா நீங்கள் டேப்லெட் ஒர்க் பண்ண சொன்னால் அங்கேயும் ஒர்க் பண்ணுவீங்க, லிக்விட் போடணும்னா இங்கே இருக்கிறதுல அங்கேயும் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இங்கே கொண்டே ஒர்க் பண்ணுவீங்க. இன்றைக்கி டேப்லெட் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே வந்து லிக்விட் ப்ரொடக்ஷன் போவீங்க. ஸோ இல்லை அன்றைக்கி வந்து அந்த ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக செமிசால்ட் ப்ரொடக்ஷன் போவீங்க. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் நல்லா அப்டேட்டடாக இருப்பீங்க. எல்லா ஃபார்முலேஷனும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்ச நாள் இங்கே இருந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய போஸ்ட் காத்துக்கிட்டுன்னே சொல்லலாம். ஸோ எதனால் அப்படின்னா எல்லா ஃபார்முலேஷனும் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சின்னா பெரிய கம்பெனி பார்த்தா ஒரு நல்ல பெட்டர் சேலரியில் நீங்கள் அங்கே போய் உட்காரலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷனோட ஒர்க்கு என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே தெரிஞ்சது தான் ப்ரொடக்ஷன் தான் ப்ராடக்ட். ஸோ என்னென்னலாம் ப்ராடக்ட் அந்த கம்பெனி செய்கிறாங்களோ அந்தந்த ப்ராடக்டெல்லாம் அவங்க வந்து டெவலப் பண்ணுறது தான். ஸோ இது வந்து ஒரு பைலட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இது முன்னாடியே வந்து R&Dயில் ரிசர்ச் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஆஃப்டர் த அப்ரூவல் யூ வில் கெட் திஸ். ஆஃப்டர் அப்ரூவல் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது பேட்ச் ரெக்கார்ட். ஸோ பேட்ச் ரெக்கார்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ நீங்கள் இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதனால் நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அந்த பேட்ச் ரெக்கார்டை பார்த்தா நீங்கள் ப்ரொசீஜரே பார்ப்பீங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் செய்யவே ஆரம்பிங்க. ஒரு ப்ராசஸும் நீங்கள் வந்து அதை பார்த்தா செய்வீங்க. ஸோ அந்த ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அந்த ப்ராடக்டை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் பேட்ச் எடுக்கிறதாலும் சரி, ஆர்எல்ஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, ஃபில்லிங் பண்ணாலும் சரி, அந்த இதை பேக் பண்ணாலும் சரி, அந்த பேட்ச் ரெக்கார்டு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆக போகுது. ஸோ அந்த பேட்ச் ரெக்கார்டை பார்த்து தான் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேட்ச் ரெக்கார்டு எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். ஸோ அந்த பேட்ச் ரெக்கார்டு இந்தியன் ஃபார்மகோபியா அப்படிங்கிறது தான் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்தியன் ஃபார்மகோபியா என்னன்னு தெரியும். ஸோ தனியாக டிஃபரன்ஸ் கொடுக்காட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்தியன் ஃபார்மகோபியா அப்படிங்கிறதுல இருந்து தான் அந்த பேட்ச் ரெக்கார்டை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ வந்து எடுக்கிறது யார் அப்படின்னா குவாலிட்டி அசூரன்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக எடுத்து தந்துடுவாங்க. ஸோ இதுபடி தான் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி இந்த இதுதான் நீங்கள் வந்து இன்டர்மீடியேட் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து முடிக்கணும். ஃபில்லிங்கில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் எல்லாமே வந்து குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்துடும். ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து செய்ய போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஜாப். ஸோ இதை தாண்டி வேறுன்னு இருக்குது அப்படின்னா சப்போஸ் நீங்கள் லிக்யூட் செய்கிறீங்க, ஆர்எல்ஸ் டேப்லெட் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமிங்கில் வந்து கொஞ்சம் டேப்லெட் எடுத்து இல்லைனா கொஞ்சம் லிக்யூட் எடுத்து கரெக்டான வெயிட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்குப்பீங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா கரெக்டான வெயிட்டில் ஃபில்லிங் பண்ணுறதுல வந்து அது கரெக்டான வெயிட்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில ப்ராடக்ட் வந்து வெயிட் கம்மியாக இருந்துச்சு, யாராவது டேப்லெட்டோட கிராம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் ப்ராடக்ட்டே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் அப்பப்போ நீங்கள் எடுத்து வந்து வெயிட் பார்த்துட்டு இருக்கிறதும் உங்களோட ஜாப் தான். அந்த மாதிரி டைமிங் ஃபில்லிங் டைமிங்கில் ஸோ நீங்கள் சாசட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து நீங்கள் அதுக்குரிய கொஞ்சம் சாசட் எடுத்து கரெக்டான வெயிட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது உங்களோட ஒர்க் தான். ஸோ இது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே பண்ணணும். ஸோ உங்கள் கூட வந்து இன் ப்ராசஸ் குவாலிட்டி அசூரன்ஸ் வருவாங்க. ஸோ இந்த குவாலிட்டி அசூரன்ஸ் எதுக்காக அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறப்போ எதுக்காகனா நீங்கள் எல்லாம் கரெக்டாக எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுறீங்களா, எல்லாமே வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத இவங்க வந்து கரெக்டாக நோட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் எஸ்ஓபியில் ஏதோ தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா இன் ப்ராசஸ் குவாலிட்டி அசூரன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்துருவாங்க. ஸோ நீங்கள் 2-3 வாட்டி இதே மாதிரி எஸ்ஓபி ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ரீடெஸ்ட் வைப்பாங்க. அதாவது நீங்கள் மறுபடியும் எஸ்ஓபி ஃபுல்லாக படிக்க வச்சு மறுபடியும் எஸ்ஓபியில் வந்து நீங்கள் டெஸ்ட்டே எழுத வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கும் போது. ஸோ எஸ்ஓபி தான் நமக்கு முக்கியமானது. ஸோ இதெல்லாமே பேட்ச் ரெக்கார்டில் இருக்கும். பேட்ச் ரெக்கார்டில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும்.
ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமானது. ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து சேலரி எவ்வளோ இருக்கும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது. ஸோ எல்லாருமே மேனுஃபேக்சரிங் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சேலரி கேட்குறது உண்டு. ஸோ சேலரி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி போனீங்கன்னா சேலரி ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும், பட் ஒர்க் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி போகிறீங்க அப்படின்னா அந்த இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கும். அதாவது நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா பெங்களூரில் வந்து ரேட் எல்லாம் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து அந்த கம்பெனியோட ரெவன்யூ பொறுத்து தான் சேலரி இருக்கும். அந்த கம்பெனி வந்து ஹை ரெவன்யூ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறையா சேல்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இருக்கீங்கன்னா சேலரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதனால அவங்களுக்கே ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க கம்பெனி மெயின்டெனன்ஸ்க்கே வந்து அதிக ப்ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க, பட் கொஞ்சம் லெஸ்ஸாக கொடுப்பாங்க பெரிய கம்பெனி கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அந்த ப்ரொடக்ஷனோட ஒர்க்கு. ஸோ இதுக்கு வந்து ஸ்கில்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்தா கரெக்டாக அதை ரீட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து இருந்தாலே போதுமானது. ஸோ இன்னொரு முக்கியமான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கரெக்டான லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஹிந்தியில் இருந்தாங்கன்னா நீங்கள் ஹிந்தியில் பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். சப்போஸ் எல்லாருமே இங்கிலீஷில் பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். சப்போஸ் எல்லாரும் தெலுங்கு பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெலுங்கு பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். ஸோ ஒரு கரெக்டான லாங்குவேஜ் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து போது எல்லாரும் பேசக்கூடியதாக இருக்குது. ஸோ பெரும்பாலும் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் பேசக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சைட் போகணும், நார்த் சைட் போகணும், ஹைதராபாத் போகணும், பாம்பே போகணும், பெங்களூர் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரியாமல் போயிடாதீங்க. ஸோ அங்கே வந்து எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற ரொம்ப மஸ்ட்டு. ஸோ தமிழ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, பட் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்கில்லு. ஸோ இது மட்டும் தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் போயிடலாம். பட் உங்களுக்கு நாலேஜ் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் எப்படி இப்படிலாம் ஒரு மிஷின் ரன் ஆகுது, ஸோ மிஷின் அப்படிங்கிறது நடுவில் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்தா ஸோ நடுவில் வந்து நின்றுச்சுன்னா எப்படி இப்படிலாம் நீங்கள் சரி பண்ணலாம், அந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கில்ஸ். ஏன்னா நம்ம மிஷினில் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மிஷின் வந்து எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுது, ஸோ அந்த மிஷின் ஸ்டப்பு நின்றுச்சுன்னா அது எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற ஸ்கில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 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 உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம இந்த ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், என்னதான் ஆனால் நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டே உங்களை வந்து கரெக்டான ப்ராசஸை வந்து கொண்டு போக வைக்கும். ஸோ ப்ரொடக்ஷனில் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல சேலரியில் இருக்கலாம். ஸோ நல்ல மதிப்பில் வந்து நீங்கள் இருக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போயுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது புதுசாக ஒரு மிஷின் நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ புதுசாக வந்து ஒரு ஃபார்முலேஷன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சும்மா நெட்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி அதில் நீங்கள் அப்டேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கம்பெனியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நீண்ட நாட்கள் உங்கள் கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப கற்றுக்கிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வேலையோட டெர்மினேட் பண்ணுறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபயர் பண்ணுறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக ஏதாவது ஒரு முக்கிய விஷயம் வருது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. ஸோ எல்லா வேலைக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.